ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். யார் வீட்டு ஃபங்க்ஷன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தம்பியோட ஃபங்க்ஷன் தான். இது யாருன்னு சொல்ல போனால் சரண் இருக்கான் இல்லையா, அவனோட ஃப்ரெண்டு. நிறைய டைம் வந்து வீடியோலேயே போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். அவனுக்கு வந்துட்டு காது குத்து. இங்கே மூலம் சவுண்டு ரொம்ப இருக்கனால தான் நான் வந்துட்டு வாய்ஸ் கொடுக்குறேன். காது குத்தி அவனோட தங்கச்சிக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. தேவாவுக்கு வந்து அப்பா மட்டும்தான் இருக்காங்க, அம்மா இல்லை. ஆனால் அவன் தனியாக இருந்து எல்லா விஷயங்களையும் செய்கிறான். அதனால தான் நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். காது குத்தி எங்கேன்னு பார்த்திங்கன்னா, நவம்பட்டியில். இலுப்பூர் போய் இலுப்பூர்லேருந்து இவங்க ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறேன். பஸ்ஸு ஸ்ட்ரைட்டாக எங்களுக்கு வந்து பஸ் கிடச்சிட்டதுனால எங்களுக்கு வந்து தெரியல. மண்டபத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. காது குத்து மட்டும் இங்கே கோவிலில் குத்துவாங்களாம். காது குத்திட்டு திரும்பவும் வந்து மண்டபத்துக்கே போயிடுவாங்க. இங்கே வந்து காது குத்த முடிச்சுட்டு மண்டபத்துக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கலாம். எங்கள் ஊர் வழக்கமாக என்னான்னு தெரில. இந்த குட்டி ஊண்டு கோயில் இதில் வந்து நாகமாக இருந்தாங்க. பட் மற்றபடி என்ன சாமி இருந்துச்சுன்னு எங்களால் பார்க்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு கும்பலாக இருந்துச்சு. அதோட அது மூலம் வேறு ஜாஸ்தி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க வேறு. இவங்க எல்லாமே வந்து பெரியப்பா, தாய் மாமாங்க வந்து எல்லாருமே வந்து ஒரே கலர் ஷர்ட் போட்டிருந்தாங்க. ஒரே மாலை போடுறாருல, அவர் தான் அவங்க அப்பா கூட பிறந்தவங்க, அவங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க. மித்தபடி மற்றவங்க எல்லாருமே பெரியப்பார் பிள்ளைங்க, சித்தப்பார் பிள்ளைங்க எல்லாருமே ஒன்றா இருந்து இவனுக்கு வந்து காது குத்தை வந்து நடத்தியிருக்காங்க. பாருங்கள், சின்ன பிள்ளைங்க மாதிரி மடியில் உட்கார வச்சு காது குத்துறாங்க. அந்த ஊர் வழக்கப்படி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊர்லலாம் ஜென்ட்ஸ் தான் வந்து காது குத்துவாங்க. ஆனால் அங்கே வந்து ஒரு லேடிஸ் குத்துனாங்க. என்னடா இந்த பாட்டிமா வந்து நடுவில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம். சரி, ஒரு வேளை அவங்க வந்து தின்னர் குங்குமம் எது போடுவாங்க போல் அப்படின்ட்டுன்னு. திடீர்னு பார்த்தா அந்த அம்மா வந்து காது குத்துறாங்க. கண்டிப்பாக ஒரு சிரிப்பு. ஆனால் பார்த்தீங்கன்னா பாவம், அவன் காதை பிடிச்சி வேகமாக இழுத்து அப்படி வந்து காது குத்துனாங்க. அவன் கண்ணே கலங்கிரும் போல. கடைசியில் பார்த்தா எல்லோரும் வாழைப்பழத்தை திணிக்கவும் சின்ன பிள்ளைங்க மாதிரி இருந்தது எல்லோரும். ஆனால் அதோட அது பார்த்திங்கன்னா, விசாகனுக்கு வந்து இந்த மோளம் அடிக்கவும் ரொம்ப பயம் வந்துருச்சு. மோளம் வெடினாவே அவன் ரொம்ப பயப்படுறான். அதனால் அவங்க அப்பா தூக்கிட்டு போய் பாருங்கள், அங்கே போய் நிற்கிறாங்க. இது சுத்தமாக இங்கிட்டு வரவே விடலை. மோளம் அடிக்கிறதுனால ரொம்ப பயந்துட்டான் பிள்ளை. அதுக்கப்புறம் இப்படியே நாங்கள் வந்து முடிச்சிருவோம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, எல்லாரும் அவனுக்கு காது குத்துறதுல தான் வேடிக்கை பார்க்குறதுலே இருக்காங்க. ஆனால் விசாகனை மட்டும் பாருங்களேன், யார் மோளம் அடிக்கிறா, நம்மக்கிட்ட வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறது மட்டும் தான் விசாகனோட வேலையாக இருக்க மாதிரி வந்து இருந்துச்சு ஃபுல்லாக. ஆனால் ரொம்ப பயந்துட்டான். இங்கே சுற்றி நிற்கிற எல்லாருமே வந்து தேவாவுக்கு வந்து மாமா. அதனால தனித்தனியாக விழுந்தா இப்போ லேட் ஆயிரும்ட்டு அல்கே வேற கொடுத்துட்டாங்களா. இது வந்து எல்லாருமே மாமா. அதனால் தேவா வந்து ஒரேடியாக இங்கேயே நிற்க வச்சு தனித்தனியாக விழுந்தா லேட் ஆகுன்னு ஒட்டுமொத்தமாக நிற்க வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு காலைல விழுவலான்ட்டு அதுக்காக எல்லோரும் நிற்கிறாங்க. கோயிலை சுற்றி வராங்க. ஆனால் இங்கே வந்து காது குத்து ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் குழவை போடுன்னு சொன்னோன்னா எல்லாம் எனக்கு மோள சவுண்டுனால பெருசாக அந்த சவுண்டை வந்து என்னால் எடுக்க முடியல. இந்தா மரத்துக்குள்ள வேப்ப மரம் இந்த மாதிரி வரும். இங்கே டிஃப்ரெண்டாக வந்து பனை மரம் இருக்குது. அதுதான் அரச மரத்துக்குள்ள பனை மரம் இருக்குது. இது வந்து ஓவராக அந்த வெடிக்கும் அந்த மோளத்துக்கும் பயப்படுறாரு. விசாகன் ஹாய் சொல்லு. ஹாய். தெரிச்சிருப்போம்.
காது குத்து இங்கே முடிச்சாச்சு. மண்டபத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும். குட்டியானையில் வரணும். வரும்போது தம்பியோட ஃப்ரெண்டு தான் வந்து கொண்டு வந்து விட்டுட்டார் அந்த தம்பி. அதே மாதிரி இப்போவும் எங்களை கொண்டு வந்து அங்கேயே மண்டபத்தில் விடுறேன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து 2 வீலரில் அப்படியே 2 பேராக வந்து போயிடலாம். எனக்கு பக்கம் தான் மண்டபம். இதுதான் வந்து தேவாவோட வீடு. இதுங்க காட்டுறேன். இப்போ தான் வந்து வீடு வந்து பால் காய்ச்சினாப்புல. இதுதான் தேவாவோட வீடு. 2 பேர் ஏறிக்காங்க. அவதான் தேவாவோட ஃப்ரெண்டு. அவன் எப்போவுமே நம்ம வீட்டுக்கு வராமல் போக மாட்டான். தேவா அப்படியே அதே மாதிரி தான் அவனும் வருவான். காலையில் கிட்டத்தட்ட ஒரு 8:45 வந்து இங்கே வந்தாச்சு. இங்கே அப்போ வந்தபோது யாருமே இல்லாமல் நாங்கள் மட்டும் தான் உட்காந்து. இதான் முதல் ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து இலிப்பூர் புதுக்கோட்டைக்கு முன்னாடி. நாங்கள் வீட்டிலேருந்து 6:15 பஸ்ஸுக்கு ஏறினோம். அப்போ பஸ்ஸை விட்டுட்டோம். 6:15 போயிடுச்சு பஸ்ஸு. நாங்கள் 6:20 வந்துட்டோம் ஸ்டாப்புக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி நம்ம எப்போவும் கூப்பிட்ற சதீஷை கூப்பிட்டு நாங்கள் வந்து திருவரம்பூரில் வந்து இறங்கிட்டு அங்கிட்டிருந்து பஞ்சப்பூர் வந்தோம் ஜங்ஷன் திருவரம்பூர்லேருந்து. எப்போவுமே வந்து திருவரம்பூர்லேருந்து ஜங்ஷன் வர்றதா 1 மணி நேரம் ஆயிரும். என்னப்பா தண்ணியா இதாம்மா வருவோம். ஆனால் என்னென்னா இன்றைக்கி இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரத்துலேயே கொண்டு வந்து விட்டாங்க. ஏன்னா காலைல ஒரு டிராஃபிக் ஜாமும் இல்லாததுனால சீக்கிரமாகவே வந்தாச்சு காலையில். அதுக்கப்புறம் திரும்பி பஞ்சப்பூர்லேருந்து பார்த்தா இலுப்பூர் பஸ்ஸே நிற்கிது. நாங்கள் என்ன கணக்கு பண்ணோன்னா விராலிமலையிலேருந்து இங்கிட்டு பஸ் பிடிச்சி வரணும்னு கணக்கு பண்ணோம். ஆனால் கடைசியில் என்னமோ தெரில டக்குன்னு பஸ் வந்துட்டதுனால 7:35 ஏறி உட்காந்தோம் பஸ்ஸில். 8:35 கூட அவளை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. என்ன சாமி என்னாச்சு? யாரு கண்ணில் ஊதுணுமா? காட்டு ஊதுறேன். இதில் ஒரு 5 நிமிஷம் கூட இருந்துட மாட்டார். முனையராக இருந்தா ஃபீல் ஆயிரும். வேற என்ன வேணும்? ஹாய் சொல்லு. எல்லாம் வாங்க சொல்லு. அங்கே பாரு. வாங்க சாப்பிட வாங்க சொல்லு. வாங்க வணக்கம் சொல்லியா உங்களுக்கு எல்லாத்துக்கும். சரி லவ் யூ சொல்லு. வாயை திறந்து லவ் யூ. வாயை திறந்து பேசு. இல்லை எப்படி செஞ்ச? இங்கே பாருப்பா எப்படி செஞ்ச? அப்படியே குட்டியாக இன்ஸ்டா கொஞ்சோண்டு வீடியோ எடுத்துட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கோம். சீர் எல்லாமே அழைச்சிட்டு மேலே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இவங்க தான் வந்து தேவாவோட அக்கா. ஆரஞ்சு கலர் சாரி. அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, அவங்க வெளியில் வேலை பார்த்தாங்க. அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. அதனால் அவங்க இல்லை. இவங்க அக்கா. அப்புறம் வந்து ஒரு குட்டி பொண்ணு ஒன்று இருக்கா.
ஃபுல்லாக வந்து சீர் எல்லாமே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து 11 தாய் மாமாவாம். எல்லாருமே தனித்தனியாக சீர் செய்கிறாங்க. இவங்க வந்து ஒரு 3 பேர் மட்டும்தான் சேர்த்து கொண்டு வந்தாங்க. ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே அண்டா பெரிய பெரிய பவுனியாக தான் கொடுத்தாங்க. நாங்களே சொல்லிட்டு உட்காந்துருந்தோம், இந்த பவுடி கொடுக்குறதுக்கு அழகாக எல்லோரும் சின்ன சின்னதாக டிசைனாக கொடுக்கலாம், ஒரே பவுடியை வச்சு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். ஆனால் எல்லாமே வந்து நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க எல்லாம். அம்மாச்சா சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறி குழம்பு, முட்டை, அப்புறம் ஈரல் குடல் எல்லாம் கலந்துருக்கு. இது வெண்டைக்காய், முட்டைக்கோசு, மீன், இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீன் குழம்பு ஊற்றுறாங்க, ரசம். எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. என்னென்னா எல்லாமே தேவாவோட ஃப்ரெண்ட்ஸு. அவன் எங்கேயுமே போகாமல் இருக்கவே மாட்டான். எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எப்போவுமே எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து தேவா போயிடுவான். இந்த அண்ணன் வந்து பரமக்குடியிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்தது வந்து தேவாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். வந்துட்டு இருந்துட்டு எல்லாம் துண்டு போட்டு எல்லாம் ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு உட்காந்து வந்துட்டோம். பஞ்சப்பூர் வந்தாச்சு. கடைசியில் வீடியோ எடுக்கவே மறந்தாச்சு. கிளம்பி வந்துட்டோம். அங்கே வந்து 2:40க்கு பஸ்ஸுன்னாங்க. கரெக்டாக 2:40க்கு பஸ் வந்துச்சு. ஏறி 3:40க்கெலாம் இங்கே வந்தாச்சு. வந்த உடனே ஒரு டீ, ஏன்னா ஊருக்கு ஒரு டீ ருசி டேஸ்ட்டு சொல்லுவாங்களா, அந்த ஊர் டீ எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. குடிச்சிட்டு ஏன்டா குடிச்சோன்னு இந்த மாதிரி இருந்துச்சு. அம்மா இங்கே பஞ்சப்பூர் வந்து இறங்கின உடனே, அப்பா நம்ம ஒரு டீயை எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. அதனால் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான்.